ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேப்பர் வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை திரும்ப ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதையும் இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக இதோட இந்த சைடில், ஸோ ஓப்பன் ஆகிறது இந்த சைடில் இருக்குது. இந்த சைடில் வச்சுட்டு ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஷேப்க்கு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போது இதை இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு பெட்டலை மட்டும் சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த இன்னொரு பெட்டலை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரியே இதே சைஸில் இன்னொரு ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறமா குட்டியாக இன்னொரு கலரில் ஒரு ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை இப்படி ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த குட்டி ஃப்ளவரை இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா சென்டரில் உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இல்லை பீட்ஸ் இருந்துச்சுன்னா அது சென்டராக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மொத்தம் 5 ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை திருப்பிட்டு இது ஒரு லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மாற்றி மாற்றி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சும்மா நம்மளுக்கு அந்த லைன்ஸ் தெரிஞ்சால் போதும். லீவ்ஸ் மேலே இருக்கிற லைன்ஸ் மாதிரி தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 7 லீவ்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஏதாவது ஸ்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி ரீஃபில் வச்சு ரோல் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேப்பர் ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த ரீஃபிலை வெளியில் எடுத்துடலாம். இந்த எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 9 ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ரவுண்ட் சைஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நிறைய பீசஸ் ஒரே டைமில் கட் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக வைக்கிறது இந்த மாதிரி லாங்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அதை விட லென்த் கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி ஷார்ட்டாக வர மாதிரி வைக்கணும் இந்த 2 பக்கமும். ஸோ நெக்ஸ்ட்டு வைக்க போகிறது அதை விட ஷார்ட்டாக. அதே மாதிரி லென்த் ஷார்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே லென்த்தியாக போனால் பரவாயில்ல, மேலே இருக்க எக்ஸ்ட்ராஸை லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் ஆஃப் பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் க்ளூ அப்ளை பண்ணி மேலே ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டிக்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இதில் லீவ்ஸ் 2 லீவ்ஸ் எடுத்து ஒரு லீஃபை வந்து இந்த சைடில் ஒட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு லீஃபை வந்து இன்னொரு பக்கம் ஒட்டிடலாம். அப்புறம் இப்போ ஃப்ளவர்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி
ஒன்று ஒன்றா இந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்ட போகிறோம். இதே மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் கிட்ட கிட்ட ஒட்டிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ மீதி இன்னும் நம்மக்கிட்ட 5 லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒன்று ஒன்றா இங்கே ஒன்று ஒட்டிட்டா நெக்ஸ்ட் ஸ்டிக்கில் ஒட்ட வேணாம், அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிக்கில் ஒன்று, அதே மாதிரி ஒரு ஸ்டிக் விட்டு ஒரு ஸ்டிக்கில் அந்த லீவ்ஸ்லாம் ஒட்டிடலாம். ஃபைனலாக குட்டி குட்டியாக ரவுண்ட்ஸ் கட் பண்ணி வச்சோம்ல, அதை இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பண்ணணும்னா இன்னும் கலராக இந்த ரவுண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியும் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது த்ரெட் இல்லை சாட்டின் ரிப்பன் பின்னாடி ஒட்டிட்டு அப்படியே வாலில் ஹேங்கும் பண்ணிடலாம். இந்த கலர்ஃபுல்லான வால் ஹேங்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.